நம்மை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோர் ஆக்கினாரே, ஏற்புடையோர் தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே, ஏற்புடையோர் தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே வருவோமே இன்று மகிழ்வோமே மகிழ்வோமே நன்றி, வருவோமே வருவோமே இன்று மகிழ்வோமே மகிழ்வோமே நன்றி. நெற்றியில் திலகமிட்டு உள்ளெஞ்சில் தீ வளர்த்து வெற்றி திருவிழாவாம் மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரின் திருவிழாவை உளமகிழ்வாய் கொண்டாட எழுவீர் வருவீர் இதய மனிதரே, எழுவீர் வருவீர் இதய மனிதரே. நெற்றி திலகமிட்டு நெஞ்சு தீ வளர்த்து, நெற்றி திலகமிட்டு நெஞ்சு தீ வளர்த்து வெற்றி திருவிழாவை உளமகிழ்வாய் கொண்டாட, வெற்றி திருவிழாவை உளமகிழ்வாய் கொண்டாட எழுவி வருவி இதய மனிதரே, எழுவி வருவி இதய மனிதரே. பூவென புவி நுழைந்த இயேசு புயலாய் பணி புரிந்தார், புதைந்த மனிதரெல்லாம் புது பொழுதை கண்டு கொண்டார், புதைந்த மனிதரெல்லாம் புது பொழுதை கண்டு கொண்டார். நெஞ்சு தீ வளர்த்து, நெற்றி திலகமிட்டு நெஞ்சு தீ வளர்த்து வெற்றி திருவிழாவை உளமகிழ்வாய் கொண்டாட, வெற்றி திருவிழாவை உளமகிழ்வாய் கொண்டாட எழுவி வருவி இதய மனிதரே, எழுவி வருவி இதய மனிதரே. உறங்கி கிடந்தவர்கள் மனவிழிப்பில் உயிர்த்தெழுந்தார், ஊனமாய் போனவர்கள் புது குரலில் கலந்து விட்டார், ஊனமாய் போனவர்கள் புது குரலில் கலந்து விட்டார். நெற்றி திலகமிட்டு நெஞ்சு தீ வளர்த்து, நெற்றி திலகமிட்டு
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மாமுனிதர் அனைவரும் அமர்வோம். இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மாரம்பாடி புனித பெரிய அந்தோணியாரின் திருவிழாவை கொடியேற்றத்துடன் கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்நன்னாளில் திரு அவை இந்த திருவிழாவை எப்படி பொருளுள்ள விதத்தில் கொண்டாடுவது என்பதனை புரிந்து கொள்வதற்காக நம்மை அழைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, திரு அவை புனிதர்களை நமக்கு கொடுத்திருப்பதற்கான 2 நோக்கங்களை கத்தோலிக்க திரு அவை எண் 7 எண் 828 தெளிவுபடுத்துகிறது. முதலாவதாக, புனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் பின்பற்றிய புண்ணியங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டி அந்த புண்ணியங்களை நமதாக்குவதற்கும், இரண்டாவதாக அவர்களுடைய பரிந்துரையின் வழியாக இந்த மண்ணுலகில் நம்முடைய வாழ்வை பொருளுள்ள விதத்தில் வாழ்வதற்கும் தான் புனிதர்களை கொடுத்திருக்கிறது. அவ்வகையில் புனித பெரிய அந்தோணியாரின் விழாவை கொண்டாட நாம் ஒன்றி கூடியிருக்கிறோம் என்றால் அது உணர்த்துகிற பொருள் எதுவாயின், புனித பெரிய அந்தோணியார் வாழ்வில் பின்பற்றிய புண்ணியங்களை எங்களுடைய வாழ்வில் நாங்களும் வாழ தயாராய் இருக்கிறோம் என்பதன் வெளிப்பாடாகத்தான் இந்த திருவிழா கொண்டாட்டம் அமைந்திருக்கிறது. இவ்வகையில் நம்முடைய மண்ணின் மைந்தர், திண்டுக்கல் தல முதல் திரு அவையின் முதல் ஆயர், தற்பொழுதைய மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் நம்முடைய மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரின் வாழ்வியல் விழுமியங்களை தன்னுடைய வாழ்வில் மிக நெருக்கமாக பின்பற்றி இருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆழமான இறைவேண்டல், எளிய வாழ்வு முறை, பிறரன்பு பணிகள் ஆகியவற்றின் வழியாக அகில உலக திரு அவைக்கும் அதிலும் சிறப்பாக தமிழக கத்தோலிக்க திரு அவைக்கும் அவர் ஆற்றிய பணிகள் எண்ணிலடங்காதவை, பட்டியலிட முடியாதவை. அப்பேற்பட்ட மாண்புமிகு ஆளுமை இவ்வாண்டு தனது ஆயர் திருநிலைப்பாட்டின் வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இது நம் அனைவருக்கும் பெருமை. அன்பிற்குரியவர்களே, இச்சிறப்பான நாளில் நம் ஆயர் அவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் அதே போல அவருடைய பணிகள் வழியாக இன்னும் மக்கள் பலரும் பயன் பெறவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அத்தோடு சேர்ந்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரின் வாழ்வியல் விழுமியங்களை நம்முடையதாக்க இறைவனுடைய அருளை வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசுவில் மிகவும் பிரியமான பேராயர் அவர்களே, அருமையான குருக்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, மாரம்பாடி மன்னர் மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, எல்லோருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 300 ஆண்டுகள் வரலாற்று புகழ் பெற்ற மாரம்பாடி மன்னர் மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரின் திருத்தலத்தின் மண்ணின் மைந்தராக தமது வெள்ளி விழாவை, ஆயர் திருநிலைப்பாட்டின் வெள்ளி விழாவை கொண்டாடி நிறைவு செய்யக்கூடிய நமது ஆயர் பெருந்தொகை, மக்களின் ஆயர், அன்பின் ஆயர், மண்ணின் மைந்தர் அந்தோணி பாப்புசாமி அவர்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப இது நாள் வரை இறைவன் புனித பெரிய அந்தோணியாரின் பரிந்துரை ஜெபத்தை ஏற்று அவருக்கு வழிகாட்டிய தருணங்களை எண்ணி பார்த்து நமது பேராயர் அவர்களோடு இணைந்து பெரிய அந்தோணியாரின் மூலமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். 25 ஆண்டுகள் ஆயராக பணி செய்திருக்கிறார். துணை ஆயராக, ஆயராக, பேராயராக,
என்று ஆண்டவருடைய தொடர் வழி நடத்துதலாலும் ஆண்டவருடைய தொடர் ஆசீர்வாதத்தாலும் நிறைவாக மக்கள் பணியை, சமூக பணியை, ஆன்மீக பணியை, கல்வி பணியை என்று அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பணி புரிந்தவராக, எங்கு சென்றாலும் நன்மைகள் மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்து செயல்பட்ட தருணங்களை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நமது இந்த மாமுனிவரின் திருவிழா பெருவிழா கொடியேற்ற நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தர், பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய நமது மண்ணின் ஆயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களை கரங்கள் தட்டி வருக வருக என்று மனமகிழ்வோடு வரவேற்போம். அவரோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்களையும் கரங்கள் தட்டி மனமகிழ்வோடு வரவேற்போம். அன்பான பக்தர்களே, கடந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட வரங்களுக்கு நன்றி கூறுவதற்காக இங்கே குழுமியிருக்கிறோம். வரக்கூடிய வருடம் முழுவதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களுக்கு வேண்டுதல் பலியாகவும் இந்த தூய பலியை ஒப்பு கொடுக்க நாம் காத்திருக்கிறோம். எனவே நன்றி அறிதலோடு, விண்ணப்பங்களோடு, இறை வேண்டலோடு இந்த திருப்பலியை தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் புனித பெரிய அந்தோணியார் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் வரங்கள் கொடுக்கக்கூடியவராக, ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடியவராக, நமது கரங்களை பிடித்து வழிநடத்தக்கூடியவராக காத்திருக்கிறார். எனவே இந்த மண்ணில் வந்து வேண்டுதல் வைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும், குறிப்பாக மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியாரின் பக்தர்களாகிய நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த தூய பலியில் இணைந்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு தடைகளாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து
தூய்மைக்காக உமக்கு நன்றி தருகின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்றே என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, என் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தக முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கு மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எபேசருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 3 முதல் 6 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயரற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர் என்ற வரமும் தந்தாய். உறவுகள் ஆயிரம் நீயும் தந்தாய், உன் பாதம் அமர் என்ற வரமும் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். இருளான பாதையில் நிலவை தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய், எரிகின்ற பாலையில் மேகம் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். ஒரு கோடி கனவுகள் எனக்கு தந்தாய், உயிரூட்டும் உணவாகி உன்னையே தந்தாய். ஒரு கோடி கனவுகள் எனக்கு தந்தாய், உயிரூட்டும் உணவாகி உன்னையே தந்தாய். பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய். பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய். இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய், இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய், இதமாக அமர்கின்ற பாரம் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய்.
நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருப்பீர்களாகில் உண்மையாகவே என் சீடராயிருப்பீர்கள், உண்மையையும் அறிவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வசனங்கள் 16 முதல் 24 முடிய. ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞன் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இதே நாளிலே நாங்கள் அனைவரும் புனித பெரிய அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுவதற்காக கொடியேற்றத்துடன் இந்த திருப்பலியை ஆரம்பிக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் பல இடங்களிலிருந்து பலவிதமான தேவைகளோடு பலவிதமான சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் எங்களில் இருக்கின்ற ஒரு சில தேவைகளை இப்பொழுது உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்கின்றோம். திரு அவையின் தலைவரே, எம் இறைவா, எமது ஆன்மீக வழிகாட்டிகளான எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து வளர்ந்து வரும் இன்றைய நவீன உலகில் இறை மக்களை நல்வழிப்படுத்தி இறையரசை இம்மண்ணில் அமைக்கும் கருவிகளாக மாறிட உமது ஆவியின் வல்லமையால் அவர்களை நிறைவாக நிரப்பியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் என்னை மகிமைப்படுத்த
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறிய எம் இறைவா, இன்று எங்களுக்காக கொடியேற்று விழா திருப்பலியை நிறைவேற்றுகின்ற எங்கள் அன்பின் ஆயர், வெள்ளி விழா நாயகர், மண்ணின் மைந்த பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். புனித பெரிய அந்தோணியாரின் நாமத்தை தாங்கி நாளை தமது நாம விழாவினை கொண்டாட இருக்கும் இவர் தடைகளை கடந்து உமக்கு பணிபுரிந்து உம்மை மகிமைப்படுத்த தேவையான உடல் உள்ள ஆன்ம நலனை அளித்து காத்தருள வேண்டும் என்றும், இனிவரும் நாட்களில் இவரை உமது கண்ணின் மணி போல காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னத வார்த்தையால் எங்களை வழிநடத்தும் இறைவா, இன்று ஊரே ஒன்றாக கூடி எங்கள் பாதுகாவலரான புனித பெரிய அந்தோணியாருக்கு திருவிழா எடுக்கும் இந்த நாட்களில் எங்களோடும் எங்களை சார்ந்த ஒவ்வொருவரோடும், குறிப்பாக எங்கள் புனிதரின் பக்தர்களோடும் இருந்து அவர்களின் வேண்டுதல்கள் ஏக்கங்களை அறிந்து அவற்றை நல்முறையில் செயல்படுத்த அவர்களுக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உமக்கு புகழ் சாற்ற தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, எமது பங்கில் உள்ள இறை மக்களாகிய எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் உமது திட்டத்தின்படி நடக்க தேவையான அருளை நிறைவாக கொடுத்து எங்கள் தொழில்கள் சிறக்கவும் அந்த தொழில்கள் மூலமாக நாங்கள் மென்மேலும் வளர தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்களுக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள், கட்சி தலைவர்கள், உயர் பதவி வகிப்பவர்கள் அனைவரும் உண்மை அரசராம் உம்மை அறிந்து கொண்டு எங்களுக்கு தேவையான அனைத்து பணியையும் திறம்பட செய்து மக்களின் நலனுக்காக எந்நாளும் உழைக்க அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அருளையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே எங்களுடைய வேண்டுதல்களில் ஒரு சிலவற்றை உம்மிடத்திலே நம்பிக்கையோடு எடுத்து கூறியிருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை அறிந்து தேவையான காலத்தில் தேவையான நேரத்தில் எங்களுக்கு அதை நிறைவு செய்து எங்களுடைய வாழ்வை எப்பொழுதுமே வளப்படுத்துகின்ற அருமையான தந்தையாக இருக்கின்றீர். நீர் என்பதை எங்களுடைய பல்வேறு சூழல்களிலே நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இருப்பினும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் என்ற முறையில் எங்களுடைய மனித பலவீனத்தில் ஒரு சில தேவைகளை உம்மிடத்திலே கூறியிருக்கின்றோம். இவற்றை எங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அல்ல, உம்முடைய விருப்பத்திற்கேற்ப நிறைவு செய்து எங்களுக்கு எவை நல்லவை என்று படுகின்றதோ அவற்றை மட்டும் நிறைவு செய்து எங்களுடைய வாழ்வு எப்பொழுதுமே உம்முடைய திருமகன் வழியாக உம்மோடு ஒன்றித்திருக்கின்ற வாழ்வாக அமைய வேண்டும் என்றும், நாங்கள் எப்பொழுதுமே உம்மோடு பற்று கொண்டிருப்பதால் எங்களுடைய இறைவேண்டல் எப்பொழுதும் உம்மை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும் என்றும், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் புனித அந்தோணியாரை பின்பற்றியவர்களாக புனிதத்திலே வளர்பவர்களாகவும் அடுத்து அயலாருக்கு உதவி செய்கின்றவர்களாகவும் வாழ வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். ஏற்றி
ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். கோதுமை மணியாய் படைத்திட, திராட்சை கொடியாய் இணைந்திட, மகிழ்வை நிறைவாய் வளர்த்திட, பாசத்தால் புவி நிறைந்திட, வறுமை பசியும் அழியவே, பெருமை உள்ளமும் நிறையவே, வறுமை பசியும் அழியவே, பெருமை உள்ளமும் நிறையவே, உடைந்த இதயம் தருகின்றேன், என் வாழ்வை உமக்காய் படைக்கின்றேன். ஏற்றிடுவாய், எடை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். உழைத்து ஓய்ந்த கரங்களும் தசையும் பலமாய் மாறவே, சிந்திடும் கண்ணீர் துளிகளும் செந்நீரில் கலந்திட அழைக்கின்றேன். ஏற்ற தாழ்வுகள் ஒழியவே, அரியோர் நிறைவினை காணவே, ஏற்ற தாழ்வுகள் ஒழியவே, அரிய நிறைவினை காணவே, உடைந்த இதயம் தருகின்றேன், என் வாழ்வை உமக்காய் படைக்கின்றேன். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னை பலியாய் உன்னிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னை பலியாய் உன்னிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் திருவிழா கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுக்களிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வில் நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை
உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளங்கடிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித பெரிய அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி ஆண்டகை, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தருடைய வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையுமே உமது ஆட்சியிலே கனிவோடு ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவரோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இவ்வுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்களன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியினை பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, நமது பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொள்கின்ற நாம் அனைவரும் புனித அந்தோணியாருடைய மனநிலையானது எவ்வாறு கிறிஸ்துவை செல்வமாக கொண்டிருந்ததோ அதே போன்று நாமும் கிறிஸ்து என்ற செல்வத்தை மட்டுமே பற்றி கொண்டு வாழ அவருடைய அந்த வாழ்வின் மையமாக வைத்திருக்கின்ற அந்த நம்முடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே
இறைவனிலே மையப்படுத்திய வாழ்வாகவும் பிறரது வாழ்க்கையை மேன்மேலும் உயர்த்துகின்ற வாழ்வாகவும் புனிதத்தில் வளர்கின்ற கருவியாகவும் இருக்க வேண்டும் என்று நமக்கு இன்று அழைப்பு விடுப்பவர் அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாகும். அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வாங்குமாறு, பிற சமயத்தினவர் இருந்தால் கிறிஸ்துவின் திருவுடலை வாங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கிறிஸ்துவின் திருவுடலை வாங்குமாறு, பிற மதத்தினவர் இருந்தால் கிறிஸ்துவின் திருவுடலை வாங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை மக்கள் அங்கே இருக்கவும், அல்பணியாளர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். பனித்துளி படைத்திடும் கதிரவனையும் அவனிலை நீக்கிட வா பனித்துளி படைத்திடும் கதிரவனையும் அவனிலை நீக்கிட வா
தினம் உழைத்திடும் ஏழையின் விரல்களில் தினம் தினம் உழைத்திடும் ஏழையின் வீரர்களில் வலிமையாய் வலிமையாய் வாழ்வாய் வானின் அமுதே அருளே வாழ்வின் சுகமே மலர்பதங்கள் யாம் தொழும் நேரம் நானிலமெங்கும் நன்மையின் சுடராய் வானின் அமுதே அருளே வாழ்வின் சுகமே ஒடுக்கப்பட்டோரின் உணர்வினை போற்றிடும் உரிமையின் குரலென வா ஒடுக்கப்பட்டோரின் உணர்வினை போற்றிடும் உரிமையின் குரலென வா நசுக்கப்பட்டோரின் விடுதலை வாழ்வாய் நசுக்கப்பட்டோரின் விடுதலை வாழ்வாய் நாயகனே இங்கு வா நாயகனே இங்கு வா வானின் அமுதே அருளே வாழ்வின் சுகமே மலர்பதங்கள் யாம் தொழும் நேரம் நானிலமெங்கும் நன்மையின் சுடராய் வானின் அமுதே அருளே வாழ்வின் சுகமே வறுமையும் பிணியும் பாட்டிடும் துயரும் நசுக்கிடும் பொருளென வா வறுமையும் பிணியும் பாட்டிடும் துயரும் நசுக்கிடும் பொருளினவா ஏற்ற தாழ்வு நிலை நீங்கிட மனங்களில் ஏற்ற தாழ்வு நிலை நீங்கிட மனங்களில் தாழ்ச்சியும் சாந்தமும் தாழ்ச்சியும் சாந்தமும் வானின் அமுதே அருளே வாழ்வின் சுகமே மலர்பதங்கள் யாம் தொழும் நேரம் நானிலமெங்கும் நன்மையின் சுடராய் வானின் அமுதே அருளே வாழ்வின் சுகமே
ஆயிரம் நன்றி சொல்வேன் உமக்கு ஆயிரம் பாடிடுவேன். ஆயிரம் நன்றி சொல்வேன் உமக்கு ஆயிரம் பாடிடுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்று மேற்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. ஆமென். இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. Oh